கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்து கொண்டு வருகிற எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் தொடர்ந்து கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று அவருடைய வார்த்தைகளை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது, அவருடைய வழிநடத்தலுடைய அந்த அன்பு அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் எத்தனை சூழ்நிலைகள் இருந்தாலும் அவருடைய வழிநடத்தல் விதம் இருக்கு. அவருடைய அற்புதமான இந்த பூமி இருக்கிற இந்த நேரத்தில் நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியிலும் இந்த நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் அவர் எப்படி வழிநடத்துகிறார் என்பது அவருடைய வார்த்தையிலே நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்கிறோம். அதைத்தான் கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று தலைப்பு வைத்தேன். அவர் வழிநடத்துகிறார், நாமல்ல. நம்முடைய சுய புத்தினால் நாம் சாயும் பொழுது அது தாறுமாறாக போகும், தப்பாக போகும். அவர் நம்மளை வழிநடத்தும் பொழுது நாம் அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஒரு காரியத்துக்கு நீங்கள் போகிறீங்க, கர்த்தாவே இந்த காரியத்தை நான் செய்கிறேன், நீர் என்னை வழிநடத்தும் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய விதமே வேறு. எனக்கு யார் வேண்டாம், நானே போவேன், நானே செய்வேன் அப்படின்னா அங்கே உங்களுடைய எண்ணம், உங்களுடைய முகபாவனங்கள் மற்ற எல்லாமே மாறி போயிடும். ஆனால் கர்த்தருக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது, உங்களுடைய கர்த்தர் இருக்கும்போது வெளியே உள்ளவங்க பார்க்கும்போது அதனுடைய தயவுகளை கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய நடைபவனங்கள், உங்களுடைய கண் பார்வைகள் இதெல்லாம் தேவன் அழகாக மாற்றி உங்கள் மற்ற கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு தயவை கிடைத்து அவர் அற்புதமாக வழி நடத்துவார். இப்படி தான் ஒவ்வொரு நாளும் அவர் வழி நடத்துகிறார். இன்று அவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது பார்ப்போம். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த உலகத்தில் இருக்க நாளெல்லாம் பாருங்க, எப்படி அவர் பாருங்க, நீ உன்னுடைய வாய்ஸ் காலம் முழுமையாக நிறைய பேர் சொல்லுவாங்க, நாளைக்கு இருப்பாரா, இல்லை இன்றைக்கி இருக்க மாட்டாரா, இல்லை வருவாரா வரமாட்டாரா, ஐயோ நாங்கள் ஒரு சூழ்நிலை இருக்குது, செய்வாரா செய்ய மாட்டாரா. அப்படி இல்லை, உலகம் முடிவு பரிந்தம் அப்படிங்கும்போது உங்களுடைய ஆயுசு காலங்கள் எவ்வளோ நாள் இருக்கோ அவ்வளோ நாளும் கூடவே இருக்கிறார் என்று சொல்லுகிறார் கர்த்தர். பாருங்க, இந்த ஒரு அற்புதமான அந்த வார்த்தை, உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது மனிதனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்திலே நான் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள்கிட்ட போதும் வெளியே போகுனாங்க. இப்போ ஒரு நல்ல பெரிய பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் வெளியே போகிறாங்கன்னு வச்சாங்களா, படிக்க போகிறாங்க. டேடி சொல்லுவாங்க, நான் உன் கூட இருக்கமா, உனக்கு ஒரு குறை இருக்காது, எந்த விதத்துலேயுமே உனக்கு செல்வம் வேணுமா, பணம் வேணுமா, உனக்கு எந்த துணிமணிகள் எல்லாம் வேணுமா, நான் உனக்கு தரக்கு ரெடியாக இருக்கிறேன், நீ உனக்கு ஃபோன் பண்ணால் போதும், நான் உன் கூட இருக்கிறேன்டா, நீ எதை பற்றியும் கவலைப்படாதா அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட சொல்லி அனுப்பும்போது அந்த பிள்ளைனுடைய மனம் எப்படி இருக்கும் பாருங்கள். ஏன்னா நீங்கள் வேறு விதமாக சொன்னால், நீ அங்கே போ, என்னமோ செய், எதுவும் செய், வேலை செய்யாமல் போ, என்னும் படிக்காமல் போ, இப்படி சொன்னால் எப்படி இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு? இருக்க சந்தோஷம் பேரும், படிக்கவும் மாட்டாங்க. ஆனால் அந்த வார்த்தை பாருங்கள், தேவன் இதைத்தான் இந்த பைபிளுடைய லாங்குவேஜில் இப்படி கொடுத்துருக்கிறார். மனிதனை உயர்த்துவதற்காக அதைத்தான் ஒருவன் தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த கர்த்தர் அதை அவன் உள்வாங்கும்போது தேவன் உள்ளிருந்து கர்த்தர் அதை எப்படி வழி நடத்துகிறார் பார்த்தீங்களா? அதை கூடவே ஒவ்வொரு நாளும் வார்த்தை விதைக்கிறார். வார்த்தையை விதைத்து உங்களுடைய ஆலமரம் போல உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய எல்லாவித சகல ஞானமும் அறிவு புத்தி இதையெல்லாம் உங்களுக்கு அதிகமாக கொண்டு வருகிறார். இந்த தேவன் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட இருக்கிறார் என்று அந்த வார்த்தை மிக முக்கியமாக நீங்கள் அதை எழுதி வைத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வெளியே போகும்போது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இப்படி நீங்கள் என்னைக்காக சொல்லியிருக்கீங்களா? சொல்லி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இப்படி பழக்கத்தில் கொண்டு வரணும். எத்தனையோ வேறு விதமான நீங்கள் இப்போ பாருங்கள், நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச்சர்லாம் இருக்காங்க. அவங்களாம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு 10 நாள் தொடர்ந்து பேசு, ஒரு காரியம் உனக்கு புரியலைன்னா இப்போ 20 நாள் தொடர்ந்து போ, இல்லைன்னா அங்கே போய் தேங்காய் வெட்டு, இங்கே போய் எலுமிச்சம்பழம் போடு, இப்படி நிறைய விதமான சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி வார்த்தைகளை அவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நீ தேங்காய் வெட்டு, குழம்பு வெட்டு, அதை செய், இதை செய்யும் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஏதாவது பொருளை செய் அப்படின்னு. நீ மற்றபடி அவங்களுக்கு தெரியாது என்ன செய்ய. ஏதாட்டு பொருளை சொன்னால் அவன் செஞ்சிருவான், ஏன்னா அவன்கிட்ட பணம் இருக்குது. ஆனால் வேறு இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லணும்னா சொல்ல மாட்டான். ஆமாம், ஏன்? வார்த்தை தான் விதை. பொருளுங்கிறது என்பது எப்படி, அவன் அதை செய் இதை செய்யணும், அதில் ஏதாட்டு நிவாரணம் வருமா? நாவில ஒருவன் அறிக்கை செய்யணும். வெறும் சும்மா ஏதாட்டு செய்யணும் அப்படின்னா அங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல, வெறும் அது வேஸ்ட்டு. அது மற்றவங்களுக்கு ஏதாட்டு வியாபாரம் வைக்க அவங்களுக்கு தான் லாபம் வழியே, உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஏனென்றால் உங்களுக்குள்ளே விதைக்கிறது வார்த்தை தான் விதைக்க முடியும். ஏனென்றால் அதான் அப்படி சொல்லுவார், நான் உன் கூட இருக்கிற இந்த வார்த்தைகளை நீ பற்றி கொள்ளும்போது அதை நான் உனக்கு உள்ளே இருந்து ஆலமரம் போல கொண்டு வரும். ஏன்னா எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரிதான், வார்த்தைகள் முதல்ல வரணும். தேவனுடைய வார்த்தை அப்படித்தான் தேவன் இந்த உபவாச நாட்கள், இந்த நாட்களில் 2 நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் தேவனுடைய பாருங்கள்,
அந்த எல்லாம் படிப்பாங்க. அதில் அந்த சோதிக்கும் போது அவர் வார்த்தை கொண்டு தான் அந்த பிசாசை மேற்கொண்டார். ஒவ்வொன்றும் பைபிளிலிருந்து வார்த்தை சொல்லி தான் அந்த பிசாசை மேற்கொண்டார். எல்லாம் அந்த நேரத்தில் உடனே அவன் சொன்னான்னா அடுத்த செகண்டில் இந்த பைபிள் எப்படி எழுதியிருக்கே, பைபிள் எப்படி எழுதியிருக்கேன்னு சொல்லி தான் அவனை விரட்டினார். அப்படி தான் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இந்த வார்த்தைகள் வரணும்பாங்க. இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் உன்னோட கூட இருக்கிறேன் அப்படின்னா அவருடைய வார்த்தை கூட இருக்க வேண்டும். கூட அவர் சொன்னால் அவர் என் கூட இருக்காரு, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு இல்லை. கூட இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள அந்த விதை நீங்கள் விதைக்கணும். கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னா அவருடைய வார்த்தை நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த வார்த்தையை நீங்கள் கேட்ச் பண்ணணும். அதுக்கு தான் உங்களுக்கு அழகான கருத்தில் ஒரு அற்புதமான பைபிள் கொடுத்துருக்கு. அந்த காலத்துலலாம் தேவாலயத்தில் அவங்கெல்லாம் ஒருத்தர் தான் அப்படி படிப்பாங்க. அதை எல்லாரும் உட்காந்து கேட்பாங்க. அப்போ கேட்கும் பொழுது கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அப்படின்னு இந்த இது எனக்கு தான் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்ச் பண்ணி விடுவாங்க. உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னால் இப்படி எனக்கு கர்த்தர் என் கூட இருக்கு, இப்படி சொல்லியிருக்கிறாரு என் தேவன் எனக்கு அப்படின்னு அந்த காலத்தில் உங்கள்கிட்ட இல்லை. இப்போ உங்கள் கையில் எல்லாமே இருக்குது. வாக்குத்தத்தங்கள் தேவன் கொடுத்தது எல்லாத்தையும் இருக்குது. உங்களுக்கு வார்த்தைகள் இருக்குது. தேவனோடு உறவை மேன்மைப்படுத்த உங்களுக்குள்ள எல்லா வல்லமான அந்த வார்த்தைகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளணும். உறவை அதிகப்படுத்தணும். அதனால தான் நான் சில இதில் நான் சொல்கிறேன்ல, உறவாடல் மூலமாகத்தான் நான் பெருக்க வேண்டும். நீங்கள் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மாவே இருந்தீங்கன்னா அது ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணணும். இப்போ நிறைய பேருக்கு ஃபோனுக்கு எப்பவும் பேசலாம், ஃப்ரீ தான், அன்லிமிட்டடாக தான் இருக்குது. ஆனால் யாரும் பேசுகிறாங்க இல்லை, பேச மாட்டாங்க. பேசையாட்டு செய்யணும். எப்படிமா இருக்கா, நல்லா இருக்கியா, படிப்பு எப்படி போய்ட்டுருக்கு, இல்லை எப்படி இருக்குது, உங்கள் தொழில் எப்படி இருக்குது, பிஸ்னஸ் எப்படி இருக்குது, சுகபலங்கள் எப்படி இருக்குது, வாரத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு சித்தி சித்தப்பா மற்றவர்களோட நீங்கள் என்னைக்கு பேசுகிறீங்களா? அந்த காலத்தில் பேசுகிறதுனாலே லெட்ரு போட்டு எழுதி அவங்களுக்கு போய் கிடைக்கும். அதை ரொம்ப ஆனந்தமாக என் பிள்ளை எழுதியிருக்கிறான், என் மகன் எழுதியிருக்கிறான், என் கணவர் எழுதியிருக்கிறான்னா ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த இடத்துல இருந்துச்சு வார்த்தை. அந்த வார்த்தை உண்டு அவர்கள் ரொம்ப நாள் அந்த இதை வாழ்ந்தார்கள். ஏனென்றால் அந்த வார்த்தை போய் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ஃபோன்லாம் கிடையாது. இந்த லெட்டர் அங்கே போச்சுன்னா நான் இருக்கிறேன், நான் அப்படிங்கிறது அங்கே என் பிள்ளை இருக்கான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு, தாய் தகப்பனுக்கு. அதே மாதிரி தான் இந்த வார்த்தை இருக்குது பாருங்கள். உள்ளே போட்ட உடனே தேவன் சொல்கிறார், என் பிள்ளைகிட்ட அந்த வார்த்தை இருக்குது, என்னமே அது ஒருவனை அவனை தீண்ட முடியாது அப்படின்னு அந்த உள்ளத்தில் அந்த வார்த்தை தேவன் விதைக்க விரும்புகிறார். அதைத்தான் கற்றுக் கொடுக்குறார் பாருங்கள். நான் சொன்னோம்ல, அந்த 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 லெட்ரு வந்தோடனே, அந்த வார்த்தை வந்தோடனே, நான் இருக்கிறேன், உங்களுக்கு எல்லா செலவுக்கு நான் பணம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னோடனே தாய் தகப்பனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். இப்போ ஏதாட்டு அப்படி பேசுகிறாங்களா? தாய் இருந்தும் பேசுகிறது கிடையாது, தகப்பன் இருந்தும் பேசுகிறது கிடையாது, எங்கெங்கேயோ விட்டுருந்தாங்க, ஒன்றுமே கிடையாது. இப்போ அந்த வார்த்தைகளை அதிகமாக கையாளுவது இல்லாதனால தான் இப்போது அந்த சூழ்நிலை மத்தியில் அவங்க கஷ்டப்பட்டு கிடக்காங்க. ஏனென்றால் அந்த வார்த்தை சரியாக விதைக்கலை. வேறு ஏதோ விதைச்சிட்டு இருக்காங்க, அதெல்லாம் முள்ளு குறுக்குமா வருது. வேறு பணம் இருக்கும், வேறு ஏதாட்டு தேடி நாடி போவாங்க, ஆனால் உள்ள சமாதானம் இருக்காது. ஆனால் அந்த சமாதானத்தை கொண்டு வருகிறவர் யார்? தேவன் தான். ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது யார்? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறவர் யார்? இது தேவன் தான். அதான் சொல்கிறேன், நான் உன் கூடவே இருக்கிறேன். எப்படி வழி நடத்துகிறார் பார்த்தீங்களா கர்த்தர்? ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க. அவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லி உங்களுக்கு இன்று கொடுக்குறார். இந்த வார்த்தை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் இப்படி தான் உங்களை வழி நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் நாம் தொடர்ந்து இந்த மாதிரி கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று பார்ப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.